இங்க சில மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது. ஆனா அதுக்கு மேல சேரும் பாசியமா இருந்ததால இது சாதாரண கல்லுதான் நினைச்சு ஒருத்தர் அதை தூக்கி போட்டுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படை வீரர் அந்த நகரத்தோட கோட்டை சுவர்ல ஒரு சின்ன கேப் இருந்ததால அதை அடைக்கிறதுக்காக அந்த கல்லை எடுத்து வச்சிடறாரு. அன்னையில இருந்து பல வருஷமா ராஜ்யங்களோட வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் அந்த கல் அமைதியா பார்த்துட்டே இருக்குது. ஒரு நாள் அந்த நகரத்துல இருந்த ஒரு ஏழை அடிமை பொண்ணு இளவரசனை பாக்குறதுக்காக அந்த சுவர் மேல அந்த பொக்கிஷ கல்லுல மிதிச்சு ஏறி பாக்குறான். அப்போ திடீர்னு இளவரசன் அவளை பாக்குறப்ப சடனா அவன் பயந்து போய் கால் தடுமாறி அப்படியே அந்த சுவர்ல இருந்து அவளும் அந்த கல்லும் கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்போ அந்த கல்லுக்கு மேல இருந்த அழுக்கு பாசி எல்லாம் உடஞ்சி போய் உள்ள தங்க நேரத்துல இருந்த அந்த கல் பளபளக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு ஆர்வத்துல உடனே அதை அவளோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப கவனமா அதை கிளீன் பண்றான். அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப தெரியாம உள்ள இருந்த அதோட மூடியை ஓபன் பண்ணிடுறான். உடனே அதுக்குள்ள இருந்து கலர்ஃபுல்லான நிறைய புகை வெளியே வந்து சடனா அது அப்படியே ஒரு மனுஷன் மாதிரி உருவம் மாறி அவ முன்னாடி நிக்குது. அதை பார்த்து அவ பயங்கர ஷாக் ஆகி அப்படியே மயங்கி கீழே விழுறான். ஆனா அந்த உருவம் அவளை அப்படியே அதோட கையால தாங்கி பிடிச்சு காப்பாத்திருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ கண்ணு முடிச்சு பாக்குறப்ப தான் புராண கதைகள்ல இருக்கிற விளக்குல இருந்து வர்ற ஜீனியை தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரியுது. அந்த ஜீனி அவளுக்கு நன்றி சொல்ற விதமா அவளுக்கு 3 வரங்களை கொடுக்கறதா சொல்லுது. அந்த பொண்ணு அடிமை வம்சத்தை சேர்ந்தவளா இருந்திருப்பா. அவ அந்த நாட்டோட இளவரசனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். உடனே அந்த ஜீனி ஒரு மேஜிக் ஆயில் அவ கிட்ட கொடுத்து இளவரசருக்கு அவ மேல ஆசையை தூண்டுற மாதிரி இதை உன் மேல தேய்ச்சிக்கொண்டு கொடுக்குது. அதை தேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த பயங்கரமான வாசனையால இளவரசர் அட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அரச குடும்பத்துல அவளோட பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி 2வது வரத்தையும் வாங்கிக்கிறான். ஆனா அவ பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அரகண்டா மாறிடுறான். அவ பிரெக்னன்டா இருக்கிறத காமிச்சு அரசரோட மத்த மனைவிகள் கிட்ட பயங்கரமா சீன் போடுறான். அதை பார்த்து அரசரோட மற்ற மனைவிகள் இவன் மேல பொறாமையும் கோபமும் பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜாவோட ஒரு ஒய்ஃப் அவங்க பையன் அடுத்த அரசனா மாறணுங்கிறதுக்காக அரசர்கிட்ட அந்த இளவரசன் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போறான்னு சும்மா போய் சொல்லிடுறான். அரசரும் அதை நம்பிடுறாரு. இதனால ஒரு சோல்ஜர் கிட்ட யாருக்கும் தெரியாம இளவரசனை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறாரு. இளவரசன் இறந்த விஷயத்த ஜீனி உடனே அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு உன்னோட உயிரும் ஆபத்துல இருக்குது, அதனால உன்னோட உயிர் தப்பிக்கணும்னு 3வது வரத்தை சீக்கிரமா கேளுன்னு சொல்லுது. ஆனா இளவரசன் இறந்துட்டான்னு கேட்டதும் அவ ஜீனி கிட்ட அவ உயிர் தப்பிக்க 3வது வரத்தை கேட்காம வேகமா அங்க இருந்து ஓடி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவ அங்க இருந்து போறதுக்குள்ளேயே அரசியை அனுப்பின கொலையாட்கள் அவளை பிடிச்சிடுறாங்க. அவளை காப்பாத்துறதுக்காக ஜீனி வேகமா அங்க ஓடி வர்றான். அப்போ அந்த கொலையாட்கள்ல ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு ஆவி இறங்கி ஜீனி கிட்ட அவளோட வாயால உன்கிட்ட 3வது வரத்தை கேட்காம நீ அதை நிறைவேற்றினா உன்னால எப்பவுமே சாலமனோட சாபத்தை முறியடிக்க முடியாது, இதனால திரும்பவும் நீ பகல் வெளிச்சத்தை பார்க்காம அந்த பாட்டிலுக்குள்ளேயே மாட்டிக்க போறேன்னு சொல்லுது. உடனே அவங்க அவளை பெரிய பள்ளத்துல தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஆவி அங்க இருந்து போனதும் ஜீனி வேகமா அந்த பள்ளத்தை குதிச்சு அவளை தேடி போறான். ஆனா அதுக்குள்ள அவ இறந்து போயிருப்பான். அவ 3வது வரத்தை கேட்காமலே இறந்து போனதால அந்த ஜீனி மறுபடியும் அந்த பாட்டிலுக்குள்ளேயே அடைக்கப்படுறான். அன்னையில இருந்து ஜீனி ஒவ்வொரு நாளும் அந்த அரண்மனையை சுத்தி தெரியான். ஆனா அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒருத்தரால கூட அவனை பார்க்க முடியல. ஆனா கடைசியில ஒரு சின்ன பையன் ஜீனி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான்.